சங்கடன் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில், இச்சகம் வாழ இன்னருள் தாதா, என்று சனி பகவான் பாதம் தொட்டு வணங்கி, 2025 சனி பெயர்ச்சி பலன் மற்றும் பரிகாரங்கள் பற்றி பார்ப்போம். வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே, நீங்கள் எப்போதும் நிலைத்தன்மையை விரும்புபவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் யோசித்து, சரியான முடிவுகளை எடுப்பது உங்கள் தனிச்சிறப்பு. ஆனால் கடந்த 2024ஆம் ஆண்டு சில தடைகள், எதிர்பாராத பிரச்சினைகள், மன அழுத்தங்கள் மற்றும் சிலருக்கு பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம். குடும்ப வாழ்விலும் சிறு குழப்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். 2025ஆம் ஆண்டு புதிய மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறது. இப்போது சனி பகவான் 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 11வது லாபஸ்தான சனி என்று பொருள். இது உங்களுக்கு பொதுவாக நல்ல பலன்களைத் தரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலை மற்றும் தொழில். வேலை செய்யும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான மாற்றம் கொண்ட வருடமாக இருக்கும். சமீப காலங்களில் உழைத்த உழைப்புக்கு சரியான மதிப்பீடு கிடைக்காமல் இருந்திருந்தால், இப்போது அதன் பலனை பெறும் நேரம் வந்துவிட்டது. உங்களின் கடின உழைப்பை மேலதிகாரிகள் கவனிக்கிறார்கள். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய வேலை தேடுகிறவர்களுக்கு சிறந்த நிறுவனங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடி சிரமப்பட்டவர்களுக்கு சாதகமான காலம் இது. தொழில் செய்யும் ரிஷப ராசிக்காரர்கள் புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது நல்ல காலம். முதலில் யோசித்து ஆலோசித்து முதலீடு செய்யுங்கள். புதிய பங்காளிகள் சேர்த்துக் கொள்ள விரும்பினால் அந்த மனிதர்களின் பின்னணி பற்றி ஆராய்ந்து முன்வருங்கள். தனியார் தொழில் செய்யும் சிலருக்கு புதிய கிளைகளை திறக்கும் சந்தர்ப்பம் வரும். நீங்கள் தயாராக இருந்தால் 2025ஆம் ஆண்டு உங்களை வெற்றிப் பாதையில் அழைத்துச் செல்லும். பொருளாதாரம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பண வரவை உயர்த்தும் பல சோதனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். பணம் வருவதற்கும் செலவாகுவதற்கும் சமமான சமநிலை இருக்கலாம். ஆனால் முடிவு செய்வதில் கவனமாக இருங்கள். புதிய சொத்து வாங்கும் யோகம் இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் பண வரவுகள் அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் எதிர்பார்த்திருந்த வீட்டை வாங்கும் வாய்ப்பு உருவாகும். சிலருக்கு பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்பு வரும். சிறு முதலீடுகள் லாபமாக மாறும். ஆனால் அவசரமாக எந்த ஒரு முதலீடையும் செய்யாமல் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்ப வாழ்க்கை முந்தைய ஆண்டை விட மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மிகுந்த அனுசரணையாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி வரும். சிலருக்கு புதிதாக திருமண பேச்சு வந்து முடியும். உங்களுக்குள் இருந்த பழைய மனஸ்தாபங்கள் மறையும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்பு குறையும். சிலருக்கு இந்த ஆண்டு குடும்ப விரிவாக்க யோகம் இருக்கிறது. குழந்தை பேறு எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செய்தி கொடுக்கலாம். பெற்றோர் உடல் நலத்திற்கு சிறிது கவனம் தேவை. அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லுங்கள். அவர்களின் உடல் நலத்தை கவனியுங்கள். உடல் நலம். உடல் நலம் கணிசமாக சீராக இருக்கும். ஆனால் தவறான உணவுப் பழக்கங்கள், மன அழுத்தம், அதிகமான பயணங்கள் போன்றவை சிலருக்கு உடல் சோர்வு ஏற்படுத்தலாம். உடல் நலம் குறித்த பராமரிப்பை அதிகரிக்க வேண்டும். தொடர்ந்த பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் தியானம் மற்றும் யோகா செய்வது நல்ல பலன்களை தரும். சாதகமான சனி இருக்கிறதால் சரியான வழியில் நடந்து கொண்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பரிகாரங்கள். சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். ஆனால் சில பரிகாரங்களை செய்தால் மிகுந்த நன்மையை அடையலாம். சனிக்கிழமைகளில் எண்ணெய் அபிஷேகம் செய்து சனீஸ்வரரை வழிபடுங்கள். ஏழைகளுக்கு உணவு வழங்குங்கள். ஓம் சனீஸ்வராய நம மந்திரத்தை தினமும் 11 முறை ஜபிக்கவும். நீலம் அல்லது கருப்பு நிற ஆடைகளை சனிக்கிழமைகளில் அணிவது நன்மை தரும். காக்கைக்கு உணவு அளித்து புண்ணியம் சேர்த்துக் கொள்ளுங்கள். 2025ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு லாபம், முன்னேற்றம், வேலைவாய்ப்புகள், பணவரவு ஆகியவற்றில் வளர்ச்சியை தரும். சனியின் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு வாழ்க்கையின் பல அம்சங்களில் முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்கள் முயற்சிகளில் உறுதியாக இருந்து இந்த ஆண்டை சிறப்பாக மாற்றுங்கள். தெய்வத்தின் அருளும் உங்களின் விடாமுயற்சியும் இணைந்து
உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றட்டும். இந்த பலன்கள் பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.